This is Lynn Rao. உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இது லின் ரா. Lord Jesus is so wonderful, isn't he? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் ஆச்சரியமான தேவன். Let's pray. ஜெபிப்போமே. Father, we thank you for all that you are, all that you do. ஆண்டவரே, நீ செய்த சகல காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We praise you and we lift you high, for you are worthy. ஆண்டவரே, நீ பாத்திரராய் இருக்கிறபடினாலே உம்மை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம். Let the name of Jesus be glorified today in all that is said and all that is received into people's hearts. ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் கேட்கிறது, அவர்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா காரியங்களும் உம்முடைய நாமம் மகிமைக்கு என்று இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Thank you, Holy Spirit, for going before us. எங்களுக்கு முன்பதாய் நீர் கடந்து போகிறபடியால் நான் நன்றி செலுத்துகிறேன். In the powerful name of Jesus we pray. Amen. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். So I believe the Holy Spirit wants to fill you afresh with the experience of his love and show you how you are seen in heaven. நீங்கள் பரலோகத்திலே எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக அன்பினாலே உங்களை நிரப்ப போகிறார். He wants you to know who you truly are and your immense value. உங்களுடைய பிரதான நோக்கம், உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை அவர் காண்பிக்க விரும்புகிறார். The intention of Jesus' heart is that you would feel how precious you are to him. தேவனுடைய பிரதான நோக்கம் நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை காண்பிக்க அவர் விரும்புகிறார். And therefore walk confidently in him, empowered by his love and living in complete freedom. ஆகவே நீங்கள் தேவனுடைய அன்பிலே நடந்து முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் வாழ உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். He desires you to experience his spirit and love within you as the supernatural source and strength of your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பிரதானமாய் இருந்து உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் கருப்பொருளாய் அவர் இருக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. Jesus is longing for you to take hold of his outstretched hand and step into the shift and make it your reality. நீங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இணைந்து அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை வல்லமைகளை உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். I want to start in the book of 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே இருந்து நான் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறேன். And we'll read verse 17. அதிலே 17ஆம் வசனம். அந்தபடியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆமென். Amen. The one who joins himself to the Lord is merged into one spirit with him. அங்கே சொல்லப்படுது பாருங்க, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் ஒன்றாய் இருக்கிறான் என்று சொல்லு. In our union with Jesus, we are one spirit with him. அப்ப நம்ம தேவனோடு கூட ஒன்றாய் ஒரே ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். You are a new creation. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். The substance of God is resident within you as your new nature. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு புதிய குணாதிசயமாய் தேவ தன்மைகள் இருக்கிறது. You have his divine nature. அவருடைய தெய்வ தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிறது. God places such high value on you that he joined you to him and he dwells in you. அவர் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறபடினாலே உங்களை அவரோடு கூட இணைத்துக் கொண்டார். The same substance of the uncreated God is now within you. உருவாக்கப்படாத அந்த தேவன் அவருடைய தேவ தன்மைகளை இப்பொழுது உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். He is spirit and his spirit is in you. அவர் ஆவியாய் இருக்கிறார், அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. This is no small thing. இது ஏதோ ஒரு சின்ன காரியம் இல்லை. இது Do not just think about this intellectually. நீங்க இதை ஞானத்தின் நிமித்தமா அல்லது மூல சம்பந்தமா இதை யோசிக்காதீங்க. அப்படி யோசிக்காதீங்க.
This is a huge revelation that you must receive for yourself within you. இது ஒரு பெரிய வெளிப்பாடு. இது உங்களுக்குள்ளேயே இந்த வெளிப்பாடு, இந்த உணர்வு உண்டாக்கப்பட வேண்டும். Right now, I want you to close your eyes. இந்த வேளையிலே உங்க கண்களை மூடுங்க. Open your heart and receive this as I speak this reality into your spirit. இப்பொழுது நான் பேசும்பொழுது இந்த உண்மையை உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. This wonderful God who is not a created being has put himself inside of you. உருவாக்கப்படாத அந்த மகா பெரிய தேவன் தன்னை உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். You now partake of his divine nature. அவருடைய தெய்வீகத்தை, தெய்வீக சுபாவங்கள் உங்களுடையதாய் இருக்கிறது. It is his substance that dwells in you. அவருடைய தன்மைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. Wow. Wow. Because of your union with him, you walk in light. நீங்கள் அவரோடு கூட இணைந்திருக்கிறபடினாலே உங்கள் நடை கூட வெளிச்சம் உள்ளதாய் இருக்கும். The light of the Lord shines in and through you. தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் பிரகாசிக்கும். When you are consciously aware of his presence, the presence of Jesus within you, நீங்கள் தொடர்ச்சியாய் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது என்ற அந்த உணர்வு இருக்குமே என்றால், and you recognize he is the light that you carry, நீங்க அவருடைய வெளிச்சத்தை சுமந்து போகிறீர்கள் என்று உணர்ந்து கொள்வீர்கள். you can live as sons and daughters flooded with God's revelation light. தேவனுடைய ஒரு வெளிப்பாட்டின் மனிதர்களாய் இங்கே வாழ்வீர்கள். Let's turn to Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Ephesians chapter 1, and we'll read verse 18. அதிலே 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுகந்தரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் என்று நாம் வாசிக்கிறோம். God illuminates the eyes of your heart, flooding you with light. நாம் பார்க்கிறோம், உங்களுடைய இருதயம் தேவனுடைய வெளிப்பாட்டினாலே பிரகாசிக்க வேண்டும். Until you experience the full revelation of the hope to which he's calling you. எப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு அவர் உங்களை அழைக்கிறார் என்ற அந்த முற்றிலும் அறிகிற வரைக்கும் தேவன் அந்த வெளிப்பாட்டை, அந்த பிரசன்னத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். This is your new life, and Jesus wants you fully aligned into the experience of it. அதுதான் ஒரு புதிய வாழ்க்கை, அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். You are the pleasure of God's delight, and you're his dream come true. நீங்க அவருடைய கனவு உண்மையானதை போல அவருடைய மனமகிழ்ச்சியே நீங்கள் தான். He bought you and he brought you into this new creation life. அவர் உங்களை வாங்கி இருக்கிறார், அவர் உங்களுக்காக வாழ்கிறார். And he has designed you to the way he dreamed you would be. அவர் உங்களை அவர் ஆசைப்பட்டது போலவே உருவாக்கி வைத்திருக்கிறார். We become all he designed us to be as we receive the revelation of all he is and all he has. அவர் யாராய் இருக்கிறாரோ, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அப்படியே உங்களையும் அவர் மாற்றப் போகிறார். Let's go to Ephesians chapter 4. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திற்கு போவோம். I want to read verses 23 to 24. அதிலே 23 24 வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். Amen. So it is time to be made new by every revelation you've been given. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வெளிப்பாட்டினாலே உங்களை புதிதாக்கி கொள்ளுங்கள்.
You're being transformed as you embrace the glorious Christ within you as your new life and you live in union with him. அப்ப நீங்க தேவனிலே இணைக்கப்படும் பொழுது நீங்கள் அந்த புதிய வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். His words and his desires are intended to escort you through the doorway that they provide. அப்போ அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்றால் அவர் உங்களுக்கென்று உருவாக்கின அந்த வழியிலே உங்களை கடந்து போக செய்கிறது. And it's until you're fully immersed in God's presence and are completely enveloped by his love. அப்ப நீங்க முற்றிலுமாய் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் நடத்தப்படுவீர்கள். I want you to close your eyes. உங்க கண்களை மறுபடியும் மூடுங்க. Holy Spirit, we invite you to flood the eyes of our heart with your light. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Now embrace Jesus' presence within you. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்க. Hold him with the gaze of your heart. Look at him. உங்கள் உள்ளத்திலே அந்த தேவனை நோக்கி நீங்க பாருங்களேன். I'm going to speak this revelation over you and I want you to listen with your heart. நான் சொல்ல போகிற இந்த வெளிப்பாட்டை உங்க இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தத்தை நீங்க கேட்கும்போது You are one with Christ and now live in union with him. நீங்கள் இயேசுவோடு ஒன்றாய் இருக்கிறீங்க. நீங்களும் இயேசுவும் இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க. You are the pleasure and the dream of God. நீங்க தேவனுடைய கனவின் நிஜமாய் அவருடைய ஆசையாய் நீங்கள் இருக்கிறீங்க. Feel how precious you are to him. நீங்க அவருக்கு விலையேற பெற்றவராய் இருக்கிறீங்க. Receive him pouring out his love upon you. உங்கள் மேல் அவர் ஊற்றுகிற தேவ அன்பை அப்படியே நீங்க ருசி பாருங்களேன். He is pouring it over you like a waterfall. அவர் ஒரு நீரூற்றை போல அவருடைய அன்பை உங்கள் மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Your new life enables you to receive his thoughts and desires and walk confidently with him. உங்களுடைய புதிய வாழ்க்கை அவருடைய ஆசையை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுகிறார். He is making you new by every revelation. ஒவ்வொரு வெளிப்பாட்டினாலே உங்களை புதிய மனுஷனாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். And transforming you as you embrace all that Christ is as your new life. உங்க புதிய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவை போல மாறுவதற்கு அவர் உதவி செய்கிறார். You are the inheritance of Jesus. நீங்கள் இயேசுவின் சுகந்திரவாளிகளாய் இருக்கிறீங்க. You are the reward of his sufferings. நீங்க அவர் பட்ட பாடுகளினுடைய பலன் நீங்க தான். You are his resting place on earth and secure in the love of the Father. தேவனிலே இந்த பூமியிலே இளைப்பாறக்கூடிய தேவன் இந்த பூமியிலே இளைப்பாறக்கூடிய ஒரு வீடா நீங்க இருக்கிறீங்க. You are forever changed in your nature because Christ dwells in you and he fills you with his glory. அவருடைய மகிமையினாலே தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே நீங்க ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Let's go back to Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்பி கடந்து போவோம். We'll read verses 19 through 20. 19-20 வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்று இருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய்
அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக. ஆமென். And this is God's intention for your life. இது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம். That you will continually experience him and be overwhelmed with the exceeding greatness of his power made available to you by faith. நீங்கள் விசுவாசிக்கிறதினாலே அவர் தம்முடைய விசேஷித்த வல்லமைகளை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். It is the same power that raised Jesus from the dead. அவர் அதே வல்லமை தான் இயேசுவை மரித்தோரிலே இருந்து உயிரோடு கூட எழுப்பிற்று. We are one in Christ. நாம் கிறிஸ்துவில் ஒன்றாயிருக்கிறோம். Is his power made available to us through faith? அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். And it is by his faith that we manifest his power to see miracle signs and wonders take place. அப்ப அவருடைய வல்லமையினாலே அந்த மகத்துவத்தை நாம் பார்க்க அவர் செயல்பட நம்மை பயன்படுத்துகிறார். We are joined to Christ, and because we are, everything we need faith for actually comes from him. அப்போ நம்ம அவரோடு கூட இணைந்திருக்கிறபடினாலே செய்யப்படுகிற எல்லா கிரியைகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. Did you need faith to believe in Jesus as your Lord and Savior? இயேசுவை கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விசுவாசம் அவசியமா இருக்கிறதா? Of course you did. உண்மையா உங்க விசுவாசம் இருந்தால்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். However, no one can believe in him without him giving you his faith. அப்ப அவர் அவருடைய விசுவாசத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்காமல் நம்மாலே இயேசுவை விசுவாசிக்கவே முடியாது. Let's talk about the faith of Christ. அப்போ கிறிஸ்துவினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போம். Turn to Galatians chapter 2. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். And we'll read verse 20. அதிலே 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். So we have been crucified with Christ, and we no longer live, but Christ lives in us now. பாருங்க, நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறதினாலே இனி நாம் அல்ல, கிறிஸ்துவே நம்மில் வாழ்கிறார். The life we now live in the flesh, we live by faith in the Son of God. அப்ப இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினாலே நாம் வாழ்கிறோம். Of course, we have to have faith in God, in Jesus. தேவன் மேலே, இயேசுவின் மேலே கண்டிப்பாக விசுவாசம் இருக்க வேண்டும், உண்மைதான். And I have discovered that the phrase live by faith in the Son of God விசுவாசத்திலே இயேசு தேவகுமாரனிலே விசுவாசத்திலே இருங்க என்ற வார்த்தைகளை நீங்க கேட்டு இருப்பீங்க. In the original Aramaic and Greek scriptures, it clearly says the faith of the Son of God. நீங்க அரமேக்கு மொழியிலே நீங்கள் இந்த வாக்கியத்தை வாசிப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவின் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. It is his faith and the faithfulness of Jesus. அது அவருடைய விசுவாசம், அந்த விசுவாசத்திலே நீங்கள் வாழுகிறீங்க. It is not about our faith and our faithfulness whereby salvation comes. நம்மளுடைய விசுவாசத்தினால நம்மளுக்கு ரட்சிப்பு வரல. Salvation is found in the faith of Jesus. அந்த ரட்சிப்பு இயேசுவிலே இருக்கிற விசுவாசம், இயேசுவின் விசுவாசத்தினாலே ரட்சிப்பு உண்டாயிற்று. He is the author and finisher of faith. காரணம் அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். Jesus dispenses fresh faith into you as you engage with him. நீங்கள் இயேசுவோடு கூட இணைக்கப்படும் பொழுது அவருடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊற்றுகிறார்.
The same faith we see demonstrated in the life of Christ as he lived among us on earth is the faith that resides within you now. அவர் பூமியிலே வாழும்பொழுது எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவராய் இருந்தாரோ அந்த விசுவாசம் இப்பொழுது உங்களுக்குள்ளும் இருக்கிறது. We are joined to Christ now, and the faith we need for everything comes from him. நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறபடினாலே நமக்கு வருகிற எல்லாம் இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. It truly is a gift. உண்மையாகவே அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. Let's look at Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். Hebrews 12, and we'll read verse 2. அதிலே 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். ஆமென். Amen. We fasten our gaze onto Jesus, who birthed faith within us and leads us forward into faith's perfection. அப்ப நம்மளுடைய விசுவாசத்தை நேர்மையாக்கும்படி அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார். He perfects us through faith. அப்ப அவர் எப்படி நம்மை நேர்த்தியாக்குகிறார் என்றால் அவருடைய விசுவாசத்தினாலே. He is the source, the sustenance, and conclusion of faith. அவர்தான் நம்மளுடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். It is Christ's faith that enables your supernatural capacity to believe in him as well as to rest in him. அப்ப அவருடைய விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க, அதை நடத்த, அதை முடிக்க உதவியாயிருக்கிறது. This gift enables you to continually experience the power of God without measure. அப்ப அதன் மூலமாய் தேவனுடைய மகத்துவமான வல்லமைகளை நம்மாலே உணர செயல்படுத்த முடிகிறது. If you cannot believe this, look upon Jesus and fasten your gaze upon him. அப்ப உங்களால நம்ப முடியலையா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் இருந்த விசுவாசம், அவர் செயல்பட்ட விதத்தை நீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். He will birth faith in you and lead you by his faith. அப்ப அவர் உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை பிறக்க செய்து அவரை போல விசுவாசம் உள்ளவராய், அவருடைய விசுவாசம் உள்ளவராய் வாழ செய்வார். It is so refreshing that we do not have to try to work up faith or strive to have faith. அப்போ அது நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள இனி பிரயாசப்பட்டு கடினமாய் உழைக்க வேண்டியது அல்ல. நீங்கள் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாலே அந்த விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். It comes from Jesus. காரணம் விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. The four Gospels described all that Jesus began to do and teach. 4 சுவிசேஷமும் இயேசு போதித்ததும் செய்ததையும் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. As you experience the living God inside of you, Christ will radiate out of you and through you. அப்போ நீங்க அந்த இயேசுவை உங்களுக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே இருந்து பிரகாசிக்க, உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்க அது உதவியாய் இருக்கிறது. Jesus wants to continue his ministry through you of healing the sick, raising the dead, cleansing lepers, and casting out the demonic. அப்ப அவர் உங்களுக்குள்ளே இருந்து அவருடைய ஊழியத்தை செய்ய அவர் செயல்படுவார். வியாதிகளை சுகமாக்க, மரித்தோரை உயிரோடு எழுப்ப, குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்த, பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களை உங்கள் மூலமாய் விடுதலையாக்குவார். And restoring everything in this earthly realm to his original design. அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினாரோ அது உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். He longs for his kingdom and will to be done here on earth, and for earth to look just like heaven. பரலோகத்தை போல இந்த பூமி இருக்க அவர் அவருடைய சித்தத்தை உங்கள் மூலமாய் பூமியிலே நிறைவாய் மாற்றுவார். I know a lot of people think this place will not look like heaven till he comes back again, but he's wanting us to start working with him to see heaven invade this place called earth. அப்போ நிறைய பேர் யோசிக்கிறோம், இந்த பூமி பரலோகம் போல ஆகணும்னா அவர் திரும்பி வந்தாதான் அப்படி ஆகும் என்று. இல்லை,
நீங்கள் அவரோடு கூட இணைந்து செயல்படுவீர்கள் என்றால் பரலோகத்தில் செயல்படுகிறது போலவே இந்த பூமியிலும் செயல்படும். Jesus wants us to choose to abide in him and stay in communion with him. தேவன் அவரில் நிலைத்திருந்து அவரோடு ஐக்கியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். All he wants us to do is to sit down on the inside and enjoy our union with him. அப்ப நாம் அவரோடு கூட அமர்ந்து அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். As we open our heart to him, he will do the rest as we simply lean into him. அப்ப நம்ம அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்தா அவர் என்ன செய்யணுமோ நம் மூலமாய் அவர் செய்வார். There's no striving in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரயாசம் என்று நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. We're resting in him and hungering to know him and pursue his heart. அப்ப நீங்க பசித்தாகம் உள்ளவராய் அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். We seek him in his word and allow him to reveal the great value he places on you as he brings you in closer. அப்ப நீங்க அவரோ கிட்ட போக போக அவர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை அவர் செய்து முடிப்பார். Spend time listening to his heart and receive from him. அப்ப நீங்க நேரத்தை அவரிடத்திலே செலவு செய்து அவர் விரும்புகிறதை செயல்படுத்த பிரயாசப்படுங்க. Abide in him and let his precious words to you go deep into your soul. அவரிலே நிலைத்திருந்து அவருடைய ஆசை உங்க இருதயத்தின் ஆழத்திலே கடந்து போக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. He loves you extravagantly. அவர் அளவுக்கு அதிகமாய் உங்களை அவர் நேசிக்கிறார். Let's look at 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். Chapter 3, we'll read verses 7 and 8. அதுல 7-8 வசனங்கள். எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்திற்கேதுவான ஊழியத்தை செய்ய மோசேவனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினாலே இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையினுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். ஆமென். Amen. There's a huge difference between the time that Moses lived in compared to us. மோசே வாழ்ந்ததுக்கும் இப்பொழுது நம்ம வாழ்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. How much more radiant is this new and glorious ministry of the Spirit that shines from us? அப்போ எவ்வளவு தேவனுடைய அந்த புதிய வெளிச்சம் நமக்குள்ளே இருந்து பிரகாசிக்க விரும்புகிறது என்று யோசித்து பாருங்க. When you are consciously aware of his presence within you, he floods you with his revelation light and his glory. அப்ப நீங்க தொடர்ச்சியாய் அவரோடு கூட இணைந்திருக்க பிரயாசப்படும் பொழுது அவருடைய மகிமை உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். We are able to shine so much greater than Moses did. மோசே பிரகாசித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். Close your eyes again. மறுபடியும் கண்களை மூடுவோமே. Begin to thank the Holy Spirit for his indwelling presence. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியால் நன்றி சொல்ல போகிறோம். Turn your heart within and recognize him there. நீங்க உங்க இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பி அவரை உணர்ந்து கொள்ளுங்க. Fix your gaze, the gaze of your heart upon him. உங்களுடைய இருதயம் அவரை நோக்கி பார்க்கட்டும். Notice how the supernatural face of Jesus gently and powerfully begins to reignite within you. தேவனுடைய அந்த வல்லமை அந்த மகிமை உங்களுக்குள்ளே செயல்படுகிறதை நீங்க உணருங்க. The moment you feel his presence, stay there. தேவ பிரசன்னம் உங்களை சுத்தி இருக்கிறதை உணரும் பொழுது அந்த பிரசன்னத்திலே இருக்க ஆசைப்படுங்க. வேற எதையும் சிந்திக்காதீங்க. Allow his love to pour through you and envelop you. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளும் உங்கள் மேலும் அப்படியே ஒரு நதியை போல ஓட உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க.
This is where your heart, your thoughts, and your life are being transformed. இந்த இடத்திலே தான் உங்கள் இருதயம், உங்கள் வாழ்க்கை எல்லாம் மறுரூபமாக்கப்படுகிறது அல்லது மாற்றப்படுகிற ஒரு இடம். Thank you, Jesus, for what you're doing today among all those who open their hearts to you. இந்த நாளிலே தங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ செய்கிற ஆச்சரியமான காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Help them to practice being consciously aware of your presence within them. ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கிறது என்று உணர நீர் உதவி செய்யும். Fill them to overflowing with your revelation, light, and glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமையையும் அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Let them experience your faith igniting within them for everything that you desire for them. அவர்களுக்கென்று நீர் ஆசைப்படுகிற அந்த இடத்திலே அவர்கள் காணப்பட நீர் உதவி செய்யும். Your exceedingly great power brings forth supernatural life and faith inside of us. ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த மகிமை வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும். You give us the capacity to believe you, to live and rest in you, and abide continually in you. ஆண்டவரே, உம்மிலே இளைப்பாற, உம்மிலே தொடர்ச்சியாய் வாழக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். You're so beautiful, Jesus. ஆண்டவரே, நீர் மிகவும் அழகானவர். Thank you that you place such immense value upon each of us, that you made us one with you. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் விலையேற பெற்றவராய் எண்ணினபடினாலே எங்களை உம்மோடு நீர் இணைத்துக் கொண்டதற்காய் நன்றி. You flood us with your revelation light. Give us your faith and power to abide in you and continue your ministry to bring heaven to earth. ஆண்டவரே, பரலோகத்தை பூமியிலே கொண்டு வரக்கூடிய உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எங்கள் மேல் நீர் அன்பு வைத்து உம்முடைய விசுவாசத்தினாலே ஆண்டவரே நீர் செயல்படுகிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். How awesome are you, Lord Jesus. நீர் ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே. Thank you. Amen. நன்றி. ஆமென்.